ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த அதர் வீடியோ. ரீசெண்டாக அந்த கொஷின்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் நான் பிரிண்ட் அவுட் போட்டு வந்து வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்தது. சரிங்களா? ஜனவரியில் பிப்ரவரியில் நடந்தது. ஸோ அந்த எக்ஸாம்லேருந்து கேட்ட கொஷின் தான் இது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சேம் சிலபஸ் தான். கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தமிழ்லேருந்து ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் நம்ம வந்து எல்லா கொஷினையும் பார்த்தோன்னா. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஷின் பார்த்தலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோன்னா பேலன்ஸ் இருக்கிற கொஷின் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சரிங்களா? இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து 10th புக்கில் இருக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். அவங்களுக்கு அந்த பட்டத்தை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சந்தா சாஹிப். சரிங்களா? சந்தா சாஹிப்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உருது லாங்குவேஜ் கற்றுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேர் வச்சுருப்பாங்க. இஸ்மத் சன்னியாசினா தூய துறவி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் பார்த்தா தமிழுக்கு வந்து கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சரிங்களா? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாத்மன் மீனாட்சி சுந்தரனார். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள், பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கேட்டுருக்காங்க. ஸோ அந்த பொறுத்துக்கையில் பாருங்கள், ஆப்ஷன் 4 மட்டும் எனக்கு தெரியும். சரிங்களா? ஆப்ஷன் 4 மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டுற முடியும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டியில் தான் 4, 3, 2, 1 சொல்லிட்டு வருது. ஜெயகாந்தன் பாருங்கள் தர்க்கத்திற்கு அப்பால், தர்மன் வந்து சோகவனம், கி ராஜ நாராயணன் பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தல், ஆர் சூடாமணி பார்த்தீங்கன்னா இறுக முடிய கதவுகள். சரிங்களா? அப்படியே கீழேருந்து மேலே 4, 3, 2, 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். சரிங்களா? இதுவும் பார்த்தோன்னா நம்மளோட 10th புக்கில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 8வது கொஸ்டின். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதந்திர தாகம். சரிங்களா? 10th தமிழ் புக்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? 9வது கொஸ்டின் பாருங்கள். இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கண்ணதாசனை பற்றி படிச்சிருந்தாலே போதும், ஈஸியாக வந்து போட்டிருக்கலாம். சரிங்களா? இது மூணுமே பார்த்தீங்கன்னா அவரோட நூல் தான். ஆப்ஷன் டி மட்டும் பார்த்தீங்கன்னா அவரோடது கிடையாது. சரிங்களா? இது என்னன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது 10வது கொஸ்டின் பாருங்கள். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி என்று சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எங்கேருந்து சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் தான் அந்த ஆன்சரு. ஸோ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல இருக்குது, எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பாருங்கள். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டுறாங்க. திருவிகா. சரிங்களா? 12வது கொஸ்டின் பாருங்கள். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் இளம்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சரு. ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடும் நலங்கீழ் மணிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா அவங்க கேட்ட அந்த கனிமவியல் சம்மந்தமாக வந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இது வந்து நம்மளோட பழைய புக்கில் வந்து 1972லேருந்து 78ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து அதாவது இந்த வருஷம் இந்த எடிஷன் 2025 கொடுத்துருப்பாங்களே ஸ்கூல் புக்கு, அதில் பார்த்திங்கன்னா 1978லேருந்து 1986 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
1972 to 78 தான் கரெக்டு சரிங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா இது கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15வது கொஸ்டின். ஓமனி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமனினா மணமலர் சரிங்களா. ஆப்ஷன் சி. இது 16வது கொஸ்டின். புலமை கதிரவன் என்று தமிழர்களால் போற்றப்படுவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா. 17வது கொஸ்டின். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடகவியல் சரிங்களா. 18வது கொஸ்டின். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அகலக்கவி, மகாகாவியம், விருத்த செயல் இது எல்லாமே பார்த்தோன்னா காப்பியத்தை குறிக்கிற சொல்லலாம். காவிய தரிசனம் அப்படின்றது பார்த்தோன்னா காப்பியத்தை குறிக்காத சொல் சரிங்களா. இந்த காவிய தரிசனம் இந்த நூலில் பார்த்தோன்னா வடமொழியிலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க சரிங்களா. தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. 19வது கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி காரைக்குடி சரிங்களா. 20வது கொஸ்டின் பாருங்கள். நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன்று தெரிஞ்சாலே போட்டலாம் சரிங்களா. வட்டார வழக்கு மொழினாலே யார் வரும்னு சொல்லி நமக்கு தெரியும் சரிங்களா. கி ராஜநாராயணன் சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் இதனை வந்து ராஜஸ்தானில் வந்து டேஷ் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலையை பற்றி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம் சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தானில் கச்சிக்கொடின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. கேரளாவில் பார்த்தோன்னா குதிரைக்களி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து மராட்டியர் காலத்தில் வந்து தஞ்சைக்கு வந்திருக்கு சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். நான் பிச்சமூர்த்தி அவர்களை பார்த்தோன்னா சிறிது காலம் வந்து எந்த இதழில் வந்து பணியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் பார்த்தோன்னா நவ இந்தியா சரிங்களா. நான் பிச்சமூர்த்தி நவ இந்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள் 23வது கொஸ்டின். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள் வாணிதாசன் சரிங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேடுகல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட வந்து தேவையை பற்றி ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. தேடுகல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க கேட்டாங்கன்னா பாரதியார் சரிங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் 25வது கொஸ்டின் லாஸ்ட்டு கொஸ்டின். பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கையாந்த கரை, பிருங்கராசம், தேகராசம் இது மூணுமே பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படுற பெயர் தான் சரிங்களா. சிங்கவலின்றது தான் தப்பு சரிங்களா. சிங்கவலின்றது தூதுவளையை பற்றி சொல்கிற பேர். வள்ளலார் கூட பார்த்தீங்கன்னா அந்த தூதுவளையை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான் அந்த 25 கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்த 25 கொஸ்டின் பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.